முன்னெல்லாம் ஒரு தெருவில் நுழைஞ்சிங்க வச்சிங்களேன், ஒரு வீட்டில் ஒரு கூச்சல் சத்தம், சிரிப்பு சத்தம், சண்டை சத்தம், அழுகுற சத்தம், ஏதோ ஒரு சத்தம் கேட்குங்க, கலகல கலகலன்னு இருக்கும். இப்போ எந்த தெருவில் நுழைஞ்சாலும் மயான அமைதி. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே அதே மாதிரி தான் இருக்குது. வீட்டு உறுப்பினர்களே கலகலப்பாக பேச மாட்டான், சிரிக்க மாட்டான். சிரிச்சே ரொம்ப நாளாச்சு, சிரிக்கவே மாட்டான் சார். குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசுகிறதே மணிரத்னம் படம் மாதிரி. எங்க காலேஜ், அதான் போயிட்டு வரேன்னு அர்த்தம். ஒய்ஃபு அப்படின்னா கிளம்பிடுச்சின்னு அர்த்தம். அப்புறம் இவன் அண்ணா அவன் கிளம்பிட்டான்னு அர்த்தம். இந்த ஆளே ஓட்டின்னு இருக்கானுங்க, சிரிப்பு இல்லை. வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இந்த மோட்டிவேஷன் சார், எவ்வளவு சிரித்து அந்யோன்யமாக இருந்த ஒரு குடும்பங்கள்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருப்பது எப்படின்றதுக்கு துட்டு விட்டு கிளாஸ் போயின்னுக்கிறான். அதுக்கு கிளாஸ் எடுக்கிறவன் இருக்கிறான், 300 ரூபா ஃபீஸு. மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படின்னு வாழ்க்கை யார் கையில். நான் கூட நினச்சேன் அந்த மாதிரி தான் இந்த மோட்டிவேஷன் கிளாஸில். வாழ்க்கை யார் கையிலா, யார் கையிலன்னு யாருக்கும் சரியாக சொல்கிறது தெரியல சார். ஒரு அரசியல்வாதிகிட்ட கேட்டேன், அண்ணே உங்கள் வாழ்க்கை யார் கையில்? அவன் சொன்னான், ஓட்டு போடுறவரையும் ஜனங்க கையில், ஒன்ஸு போட்டானுங்க அவன் வாழ்க்கைலாம் என் கையில். வாழ்க்கையை அவன் அந்த மாதிரி பார்க்குறான். ஒரு ஆட்டோக்காரனை கேட்டேன், அண்ணே உங்கள் வாழ்க்கை மீட்ரு கையில். நான் புது மீட்ரு போட்டானுங்க, ஒன்றும் சம்பாதிக்க முடியல. ஒரு சினிமா தயாரிப்பாளர் கேட்டேன், ஐயா உங்கள் வாழ்க்கை? அவர் சொன்னார், என் வாழ்க்கை திருட்டு விசிடி எடுக்கிறவங்க கையில். நான் நாளைக்கு ரிலீஸ் பண்ணலான்னு நினச்சா இன்றைக்கே அந்த நாள் ரிலீஸ் பண்ணிடுறான். ஒரு சாமியாரை கேட்டேன், சாமி உங்கள் வாழ்க்கை? சாமி இல்லை, சாமியார் சிவன் கையில் சொல்லுவாருன்னு நினச்சேன். சாமியார் சொன்னார், சிஷ்ய கையில். அவள் என்னைக்கு வாக்கு மூலம் கொடுக்குறாரோ அன்னியோட க்ளோஸ் நான். சார் ஒருத்தன் தான் சரியாக சொன்னான் சார், ஒரே ஒருத்தன். வாழ்க்கை என் கையில் அப்படின்னா, ஆனால் குச்சிருந்தான் ஃபுல்லாக. அவன் சொன்னான், கையில் காசு இருந்தால் குடிக்க போகிறோம் சார், இல்லைன்னா இல்லை. அப்போ மகிழ்ச்சின்றது முதல் 2 ரவுண்டு விட்டுருங்க. அந்த 4வது ரவுண்டில் வீட்டு அட்ரஸ் மறக்கும், அதுவும் விட்டுருங்க. 6வது ரவுண்டில் நம்ம யாருன்னே தெரியாது பாருங்கள், அதான் வாழ்க்கை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெஃபினேஷன் வச்சுருக்கான். நிறைய பேர் எதுக்கு வருத்தப்படுறோன்னு தெரியாமலே வருத்தப்படுவான். சார் நான் குத்தனை வீட்டில் இருக்கிறேன், மரம் வாங்கின்னு வந்தேன் சார். கொடுத்தன வீட்டில் ஒன்று கொடுத்தன இருக்கிற ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஒற்றுமையும் ஒரு பாசமும் நேசமும் வேறு எங்கேயுமே கிடையாது. ஆபத்துக்கு உதவுற இடம் அதுதான். எந்த வீட்டுக்கும் தாப்பால் வேணாங்க, எந்த வீட்டுக்கும் தாப்பால் வேணாம் சார். நம்பி வீட்டை சும்மா ஒரு குட்டியுண்டு பூட்டை போட்டுட்டு, நான் பூட்டு மாதிரி ஒன்றை போட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஊருக்கு போயிட்டு வரேன், வீடை பத்திரமா பார்த்துப்பான். இப்போ தனியாக வீடு கட்டிட்டுங்க, பூட்டு 7-8 பூட்டு போட்டாலும் பயமாக இருக்குது. போலீஸ் சொல்கிறாங்க, நீங்கள் ஊருக்கு போகும்போது எங்ககிட்ட சொல்லுங்கன்னு. அவங்ககிட்டே சொல்லிட்டு போகணுமா? இன்னும் ஒன்று, கொடுத்தன வீட்டில் என்ன பிரச்சனைனாங்க, வீடு கிடைக்காது, அதான் பிரச்சனை. அதில் இருக்கிற அன்பு சார், ஜாதி மதம் எதுவுமே கிடையாதுங்க, எல்லாம் ஒன்றா இருக்கும். நான்லாம் ஒரு முஸ்லீம் அம்மாவை பெரியம்மானே கூப்பிட்ருக்கேன் கொடுத்தன வீட்டில். ஆமாம், நான் அப்புறம் வீடு வாங்கின்னு போய் ரொம்ப நாள் கழித்து திருமணம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம கபாலீஸ்வரர் கோயில்கிட்ட பார்த்தேன். பழக்க தோஷம் இல்லை, சின்ன வயசுலேருந்து பார்த்தது. பெரியமா அப்படின்னா அந்த மாதிரி புர்கா போட்டு நோக்கும். பெரியமாண்ணா, டேய் மோகன் கல்யாணம் ஆயிடுச்சாடா இருந்துச்சு. என் ஒய்ஃபு மட்டும் சந்தேகமாக பார்த்தா, இந்த விவரம் நம்மளுக்கு சொல்லலையேன்னு. முஸ்லீமை பெரியமானங்களை வேணும். அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை உண்டு. வீடு கிடைக்காது, அதான் வீடு கிடைக்காது. இந்த வீட்டு சொந்தக்காரெல்லாம் நம்மளை பார்த்தான்னு வச்சுங்களேன், ஏதோ ஜமீனை பார்க்குற மாதிரி பார்ப்பான். ஆமாங்க, ஒரு இந்த படத்தில் நெஞ்ச மரப்பதியில் நம்பியார் நிற்கிற மாதிரி நிற்பான். அப்புறம் வீடா அண்ணா, ஆமாங்க, என்ன படிச்சுக்கிற அப்படின்னுவான். ஏண்டா வீட்டுக்கு என்னடா படிக்கணும், கொடுத்து நான் வரப்போகிறேன், அதுக்கு என்ன படிப்பு? அப்புறம் எங்கே வேலை செய்கிற சொல்லணும். சம்பளம்னா சொல்ல முடியாது. இங்கே வீட்டில் ஒய்ஃபோடு போயிருக்கோமா, அதுக்கிட்ட ஒரு சம்பளம் சொல்லியிருப்போம். இப்போ அவங்ககிட்ட ஒரு சம்பளம் சொல்லணும். இதுகிட்ட சொன்ன சம்பளம் கேட்டால் அவன் வீடு கொடுக்க மாட்டான். அவங்ககிட்ட சொல்கிற சம்பளம் கேட்டால் இது என்ன கணக்குன்னு கேட்கும். சார் நான் கொடுத்துருவேன் சார். அப்புறம் எத்தனை மணிக்கு நைட்டில் வருவீங்கன்னு. பட்டிமன்றம் இருந்ததுன்னா லேட்டாகும். 10:30க்கெலாம் வரணும், இல்லைன்னா பூட்டிடுவேன். என் ஒய்ஃபு பார் நான் சொல்லி கேட்கல, ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்கிறான் 10:30க்குள்ளே வரணுமான்னு.
அடுத்தது கேட்டான், சார் நாய் வளர்ப்பியா அப்படின்னா. என்னால் தாங்க முடியல. ஏங்க என்ன? எனக்கு நாய் பிடிக்காதுன்னா. ஒரு நாய்க்கு இன்னொரு நாயை பிடிக்கவே பிடிக்காதுன்னு வந்துட்டான். சரி சொந்தமாக வீடு வாங்கணும், வேறு வழி கிடையாது. வீடு வாங்கலான்னு நினச்சேன். இப்போ தெரியும்ல, வீடு லேண்டு இட்டு போய் காமிப்பாங்க நம்மளை. அந்த மாதிரி ஒரு லேண்டு பார்க்கலான்னு ஒரு வண்டியில் வச்சானுங்க. ஏறி உட்காந்தேன். பக்கத்தில் ஒருத்தன். எல்லாம் லேண்டு பார்க்க போகிறோம். சென்னைக்கு அருகே. நான் பக்கத்தில் இருக்கிறவன் என்னை பார்த்து சிரிக்கிறான். நான் அவனை பார்த்து சிரித்தேன். ஏன்னா அவன் பை வச்சுன்னுக்கிறான். நான் சொன்னேன், லூஸு, லேண்டு தானே பார்க்குறோம், என்ன பையில் பணமே எடுத்துன்னு வரான் அப்படின்னு பை வச்சுன்னுக்கிறாங்க. சிரிக்கிறான். அப்புறம் நானும் சிரிக்கிறேன். தாம்பரங்கிட்ட போனோம். அப்புறம் அவன் என்னை கேட்டான், என்னை பார்த்து கிண்டலாக சிரிக்கிறீங்களா அப்படின்னா. இல்லை சார், பார்த்து இஷ்டப்பட்டால் தானே சார் அட்வான்ஸ் கொடுத்து அப்புறம் நீங்கள் என்ன பையை எடுத்துன்னு வரீங்கன்னு. சென்னைக்கு அருகேன்னு சொன்னாங்களா அப்படின்னா. ஆமாங்க லூஸு, எனக்கு சொந்த ஊர் விழுப்புரம், இந்த மெட்ராஸில் வேலை செய்கிறேன். சனிக்கிழமையான இந்த மாதிரி வண்டியில் ஏறி உட்காந்துருவேன். சென்னைக்கு அருகேன்னு இப்போ இந்த வண்டி நேராக விக்கிரவாண்டி வரையும் போகும்போது கும்பகோணம் காஃபியில் ஒரு காஃபி வாங்கி கொடுப்பானுங்க. குடிச்சிட்டு போயிட்டேன்னா விக்கிரவாண்டியில் இறங்கி நான் ஷேர் ஆட்டோவில் போயிடுவேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வர வண்டியில் திரும்பி வந்துடுவேன். இல்லை உண்மையிலே அதாங்க நடந்தது. நான் அப்புறம் தான் நினச்சேன், விழுப்புரம் வந்து சென்னைக்கு மிக அருகே இருக்குது அப்படின்னு. அப்புறம் அது முடியாமல் என்ன பண்ணேன், இங்கே பக்கத்தில் நம்ம இது பக்கத்தில் ஒரு வீடு லேண்டு வாங்கிட்டேன். லேண்டு வாங்கினேன். என்ன ஆச்சு, அது மீனம்பாக்கம் பக்கத்தில் வாங்கி போயிட்டு அங்கே ஒரு எம்எம்டிஏ அவர்கிட்ட போய், சார் எனக்கு கட்டுற 1+1 கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தாண்ணா. ஏங்கண்ணா? பிளேன் இறங்கும். அப்புறம் நான் கேட்டேன், இன்னும் எல்லா பிளேனும் கரெக்டாக ரன்வேல இறங்குற மாதிரியும் ஒரு 2-3 பிளேன் கடல் போச்சு, இன்னும் கண்டே பிடிக்கல, வருஷக்கணக்கில் ஆகிடுச்சு. என்ன சார்ண்ணே? அதான் மீறி கட்டினா அப்படின்னா. எனக்கு என்னென்னா, மீறி கட்டினா என்ன சொல்ல போகிறான், ஃபைன் கட்டுன்னுவான், கட்டிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு மீறி கட்டினான்னு இடிச்சிடுவேன். நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, வீடு இடிச்சிடுவேன். அப்புறம் சரின்னு சொல்லி ஒன்று வாங்கி ஒரு பூமி பூஜை போட்டேங்க. சர்ன்னு ஒரு காரு, பூமி பூஜையில் நானும் என் ஒய்ஃபு குழந்தை தான். சர்ன்னு ஒரு காரு, ஒரு ஆள் வெளியே சொல்லி மாறுங்கினார், சார் நீங்கள் கூப்பிடவே இல்லை வந்திருக்கீங்கன்னு. நான் தான் கவுன்சிலரு. அம்மா செங்கல் எங்கே கொட்ட போகிறேன், சுண்ணாம்பு எங்கே கொட்ட போகிறேன்னு. அப்புறம் அவர் ஃபீஸை கட்டினேன், முடிஞ்சுது. இந்த கான்ட்ராக்டை நம்ம என்னங்க பெரிய கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்க முடியும்? ஏதோ ஒரு வீடு கட்டுறோம் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில். இந்த சித்தால் பெரியார் இவங்கள ஒரு கார்டு வச்சுருப்பான் தெரியுமா, கான்ட்ராக்டர்னு. அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட மாட்டினேன். அவன் வீடு கட்டுறான்னு நம்ம சொன்ன எதுவுமே வராதுன்ட்டான். நிற்காது, விழுந்துரும், இதே தான் பேசுவான், அபசகுணமாகவே பேசுவான். அப்புறம் அவன் இஷ்டமாக வீடு கட்டினான். சரியா? பெயிண்டரு, சார் வீடு ஃபுல்லாக பச்சை பெயிண்ட் அடிக்குவான்னா. நான் சொன்னேன், பச்சை பெயிண்டா? ஏன் யாருன்னேன். அவங்க லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கான், ஒரு முஸ்லீம் வீட்டில் பெயிண்ட் அடிச்சுக்கிறான். மீந்த பெயிண்ட்டை என் வீட்டில் அடிச்சுட்டு போகணுன்னு முடிவோடு இருக்கான். நான் ஏன் பச்சை பெயிண்ட்டுன்றேன். திடீர்னு என் ஒய்ஃபுக்கிட்ட போய், மேடம் சாருக்கு கலரை பற்றியே தெரில தான். அவள் ஒன்று அவங்க ஃபேமிலிக்கே தெரியாது, முடிஞ்சு போச்சு. சார் அவன் இஷ்டமாக கட்டின என் வீட்டில் நான் கிரகப்பிரவேசம் போனேன். விடிய காலம் 4:30 மணி, மழை. என் வீட்டு அட்ரஸ் எனக்கே தெரியாமல் தேடி திணறி போகிறேன். எனக்கு முன்னால் ஐயர் நின்றுக்கிறாரு. அவரு, என்ன நீங்கள் மட்டும் வந்திருக்கே? என்ன மாடும் கண்ணும் வேணுமே, கிரகப்பிரவேசத்துக்கு மாடு தான் முன்னாடி. இதெல்லாம் ஒரு 2 நாள் முன்னால் சொல்லணும். நான் வீடே கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னத்துக்கு 4 மணிக்கு எங்கே மாடு கண்ணு பார்க்குது. அப்புறம் பார்த்தேன் என் ஒய்ஃபை, அம்மா பையனை கையில் பிடிச்சி முன்னால் போ. அவள் உடனே நான் மாடானா, டேய் இது அவசரப்படா, சாமி என்னத்துக்கு சொல்கிறாரு, மாடு போகிறதுன்றது பசு மாடு போகிறதுன்றது மகாலட்சுமி போகிற மாதிரி, என் வீட்டுக்கு நீ தான் மகாலட்சுமி, முன்னால் போ அப்படின்னு பேசினேங்கிற. ஐயருக்கு முன்னால் போயிட்டார். சரி எவனோ ஒருத்தன் முன்னால் போனால் சரி முடிஞ்சுது அப்படின்னு விட்டுட்டேன். 4:30 மணி, 5 மணிக்கு திருச்சியிலேருந்து எங்கள் மாமா, விடிய காலையிலங்க, எனக்கே என் வீட்டு அட்ரஸ் தெரியல. என் மாமா தெளிவாக வந்துட்டார். 5 மணிக்கு வந்தார். இங்கே வீடு கட்டியிருக்கேன்னாரு. இங்கே கட்டினதுனால தான் வந்தேன். ஆமாம் இங்கே ஏரோ ட்ராப் வரப்போகுதுன்னாங்களேன்னாரு. ஏன் மாமாண்ணே? இல்லைடா ஏரோ ட்ராப் வரப்போகுது, இங்கே இருக்கிற வீடெல்லாம் இடிக்கணும், கிரகப்பிரவேசம் வந்துக்கிறான், இங்கே இருக்கிற வீடெல்லாம் இடிக்கணும்னு சொல்லின்னு இருந்தாங்களே. நான் பக்குன்னாச்சு. இல்லை மாமா அது மாதிரி இடிக்க மாட்டாங்க. என் ஒய்ஃப் சொல்கிறா, அவங்கெல்லாம் இடிக்க மாட்டாங்க, 30,000 வீடு இருக்குது, ஸ்டே ஆர்டர் வாங்கி. உனக்கு தெரியுமாம்மா, டெல்லியில் ஒரே நாள் புல்டோசர் வச்சு எல்லாத்தையும் இடித்தான். அதாவது என் வீட்டை இடிக்காமல் போகிறது இல்லைன்னு ஒரே முடிவோடுங்க. என் மாமா
சில உறவு அதெல்லாம் ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கூடாது. எல்லாம் இந்த காதில் வாங்க அந்த காதில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. அதே மாமாங்க சில உறவுக்காரங்க ஓவராக உரிமை எடுத்துப்பாங்க தெரியுமா. எங்கள் தாய் மாமா அந்த மாதிரி ஒரு வகை. என்ன கேட்காம கொள்ளாமல் நான் இல்லாத போது என் வீட்டில் வந்து நடு சவுத்தில் ஒரு சாமியார் படத்தை மாட்டிட்டு ஊருக்கு போயிட்டார். போயிட்டு எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சார். டேய், வீட்டில் ஒரு சுவாமிஜி படம் மாட்டியிருக்கேன், கும்பிடு, எங்கேயோ போயிட்டு வேணார். நமக்கு வந்த உடனே அது சாமியார் வேற, தூக்கி போடவும் முடியாது. நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குங்க எப்போவுமே. என்னென்னா சாதாரணமாக இந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆத்திரத்தில் எல்லார்கிட்டேயும் போய் இது வாங்கிடுவோம், கேலண்டர், சாமி கேலண்டர் வாங்கின்னு வந்து வீட்டில் மாட்டுவோம். டிசம்பர் முடிஞ்ச உடனே ஒரு டென்ஷன் ஆகும், அதை எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிப்போம். ஏன்னா போகியில் போட முடியாது, குப்பையில் போட முடியாது, சாமி நம்மளை ஏதாவது பண்ணிவிடுமோன்னு. ஆனால் சில நம்ம தமிழ் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் கண்டுபிடிச்சிருக்கான். சிவன் கோயிலில் போய் நவகிரகத்துக்கிட்ட வச்சுட்டு வந்துடுவோம். கபாலி கோயிலில் புன்ன மரத்துக்கிட்ட போய் பாருங்களேன், வெறும் பழைய கேலண்டராக இருக்கும். அது மாதிரி அதனால் விட்டுட்டேன். நல்லா தான் போயின்னு இருந்தது. நான் கும்பிட்டேன், என் ஒய்ஃபு ரொம்ப கும்பிட்டான். என் ஒய்ஃபு இன்னும் சுத்தம். அந்த சாமியார் படத்தில் எங்க இப்போல்லாம் வேலை காய்ச்சி லீவே போடுறது இல்லைங்க, எல்லாம் சாமி வந்தது. இப்போல்லாம் இட்லி மல்லிப்பூ மாதிரி இருக்குதுங்க, எல்லாம் சாமி வந்த வேலை. இப்போல்லாம் கேஸு புக் பண்ணால் 20 நாளில் வருதுங்க, எல்லாம் சாமி வந்த வேலை. நல்லா தான் இருந்தது. என்ன ஆச்சு உங்களுக்கு தான் தெரியுமே, 2 வருஷம் முன்னால் எங்கள் சாமியார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. டிவிலலாம் வந்தார், முடிஞ்சு போச்சு. இப்போது சாமியாரை எடுக்கணும், என் ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டா. என்ன குற்றப்பத்திரிக்கை தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க, ஜட்ஜ்மெண்ட் வரட்டோன்னு. எங்கள் மாமா பண்ண வேலையிலங்க என் வீட்டு ஆணியில் இருக்கிற சாமியார் படத்தை எடுக்கிறதுக்கு நான் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணினுக்கிறேன். எந்த வாழ்க்கையில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் தயவு செய்து அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள், மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எதுக்குமே கவலைப்படக்கூடாது சார். ஒரு நியூஸ் படிக்கிறீங்களா டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா இப்போ அந்த மாதிரிலாம் டென்ஷன் ஆனீங்க வச்சிங்களேன், நாளைக்கு ரெண்டு நாள் கழிச்சு இன்னொரு நியூஸ் வரும், 7000 கோடி பேங்க்கு, ஏதோ ஒன்று வரும் கண்டிப்பாக வந்துன்னே இருக்கு. நேற்று வந்து நியூஸே சப்புன்னு ஆயிடுச்சு, வெறும் 700 கோடி. என் தலைவன் லெவல் வரவே இல்லை வேணுங்க கிட்ட. என்னையா மல்லையா லெவலில் பாதி வரவானவா அந்த மாதிரி தான் நினைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி தான் இருக்கணும். ஓ பேங்க் இப்படி போதே, இன்கம் டேக்ஸில் 85 ரூபா டிடிஎஸ் பிடிச்சதுக்கு நம்மளுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கானே, அவனுக்கு இவ்வளோ, அதெல்லாம் இப்படிதான் இருக்கும் சார். 5 பேரை கல்யாணம் பண்ணி 6வது ஒரு பொண்ணை கல்யாணம் போகும்போது அரெஸ்ட் பண்ணான் சார் ஒருத்தனை. இந்த தமிழ் பத்திரிக்கைக்காரனுக்கு வித்தியாசமானவனுங்க சார். அவன் வந்து தப்பு கிரிமினல் அவன். ஆனால் அந்த 5 கல்யாணம் பண்ணவன் 6 கல்யாணம் பண்ணவனை போடும்போது எப்படி போடுவான் தெரியுங்களா, காதல் மன்னன். இவன் மோட்டிவேட் பண்ணுறானா எல்லாரையும் அப்படி இருக்க சொல்லி. ஏன் அதே மாதிரி விபச்சாரம் பண்ணுறவங்கள பற்றி இல்லை, விபச்சார அழகிகள் அப்படி தான் போடுவான். அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு. காதல் மன்னன், 5 திருமணம் பண்ணியவன். உடனே நீங்கள் உட்காந்துட்டு ஓ 5 பொம்பளைங்களுடைய லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டா பாவி பாவி. யோசிக்கணும். ஒன்று வச்சே நம்மளால் சமாளிக்க முடியல, இவன் 5 எப்படி ஹேண்டில் பண்ணான். ஆனால் அது பிடிச்சிட்டாங்க, இல்லைன்னா அவன் இன்னும் ஒரு படி மேலே போயிருப்பான். சார் இந்த சேலத்துலேருந்து ஒரு பஸ்ஸு ஒரு ட்ரெயினில் வந்தது, ஒரு 500 கோடி ரூபா இன்னும் கண்டுபிடிக்கல. எல்லாம் உடனே 500 கோடி போச்சு. அதுவும் பழைய 500 ரூபாங்க. அவனுங்கெல்லாம் எப்படி மாற்றினானுங்கன்னே தெரில, மாற்றிருப்பானுங்க. உடனே எல்லாரும் ஓ 500 கோடி அநியாயமாக போச்சு. நான் அப்படி பார்க்கறதில்ல. அந்த ட்ரெயினில் அவன் ஓட்டை போட்டு இறங்கலாம் தெரியுமா, அந்த ஓட்டையை பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருக்கு. பிசுறு இல்லாமல் ஓட்ட அடிச்சிருக்கான் சார். உண்மையிலேங்க எங்கள் ட்ரெயினில் திருடுறதுக்கு ஓட்ட போடுறவன் என்ன ஃபெட்லைட் வச்சுக்கிட்டு போலீஸ் பாதுகாப்போட ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த திருட்டுத்தனத்துலேயும் அவன் கைவண்ணம் பாருங்கள், ஒரு பிசுறு இல்லை. ஒரு ஆள் அழகாக ஏறி இறங்கலாம். நான் வந்து 800 ரூபா ஒரு நாளைக்கு கார்பெண்டரை கூப்பிட்டு ஜன்னல் செய்ய சொன்னால் சாஞ்சி செய்கிறான், வேலை சுத்தம். அதை பாராட்டும். அந்த மாதிரி தான் பாராட்ட கற்றுக்கணும், பாராட்ட கற்றுக்கணும், இல்லைன்னா கஷ்டம். நமக்கு அடையாளம் எதுனாக்கா எதுன்னு தெரியலைங்க. நமக்கு பயமாக இருக்குது, எது எப்போ நடக்கும்னு தெரியல. வாழ்க்கையில் சிரிக்கணும். எதையுமே ஈஸியாக எடுத்துக்கிற மனப்பக்குவம் நிறைய நடக்குது.